வருடம் முழுவதுமே பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் கூட இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கொடுக்கப்படும் தர்ப்பணம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த வருடம் மகாலய அமாவாசை என்னைக்கு வருது, தர்ப்பணம் கொடுப்பதற்கான மிக சிறப்பான நேரம் என்ன, அதே போல் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா, இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போது. வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. பித்ருகள் பூமிக்கு வந்து நம்மோடு தங்கி இருக்கும் இந்த 15 நாட்களும் மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ருகளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இறுதியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு சில குறிப்பிட்ட முறையில் தர்ப்பணம் கொடுத்து பித்ருகளை வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷத்திலிருந்து வழிபடுவது மட்டுமன்றி ஓராண்டு முழுவதும் பித்ருகளுக்கு வழிபட்ட பலனை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் உத்தராயண காலத்தில் வரும் தை அமாவாசை, தட்சிணாயன காலத்தில் வரும் ஆடி அமாவாசை தவிர புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப உயர்வானதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம், இந்த ஒரு அமாவாசையில் மட்டும்தான் பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மளிடையே தங்கி இருந்து நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம். அதே போல் எப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததும் இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது இந்த அமாவாசைக்குரிய கூடுதல் சிறப்பு. அதனால தான் வருடத்தில் எந்த மாதத்தில் வரும் அமாவாசையில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபட தவறி இருந்தாலும் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு விரதமிருந்து தர்ப்பணம் கொடுத்தோன்னா ஓர் ஆண்டு முழுவதும் அமாவாசை விரதமிருந்து தர்ப்பணம் கொடுத்த முழு பலனையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த வருடத்தின் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 21 அதிகாலை 1:03 மணிக்கு இந்த அமாவாசை திதி துவங்கி முடியும் நாள் அப்படின்னு பார்த்தோன்னா 22 திங்கட்கிழமை அதிகாலை 1:42 மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது.